Sultan, go and catch. Good. Come on. Come quick. Quick. Go and catch it. என்ன அறிவு? பிஸ்கட் போடுன தடவில பிடிக்குது. இப்ப நீயும் பிஸ்கட்ட நாய் மாதிரி தான் திங்கற. அப்படியே இருக்கு. அதுக்குலண்ணே நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுண்ணே நம்மள. அதனால இப்பவே பிஸ்கட்ட போட்டு நான் பழைக்கிறேன். வேண்டாம். டேய் நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சு நான் மாட்டிக்கணுமா? கூட நான் போடுறேன். கேட்ச் 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 கேட்ச். என்ன அறிவு? எத்தனை வாட்டி போடுறோமோ அத்தனை வாட்டி நான் பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க. நாய் கணக்க மறந்துட போதுடா. இந்த நேரத்துல எப்படி? அவரை நிறைய பேர் சேர்ந்து அடிச்சாங்க. எப்படி பார்க்காம இருக்க முடியும்? எப்படி முடியும்? அம்மா அப்பா வேற இருக்காங்களே. ப்ளீஸ் நீதான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். இப்ப நான் அவரை பார்த்தே ஆகணும். சரிவா, அந்த ரூம்ல தான் இருக்கு. பார்த்துட்டு சீக்கிரம் வந்து. சிவகாமி, இந்த நேரத்துல நீங்க வந்து ரொம்ப தப்புமா. இது பாருங்க, இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாமே என்னால வாழவே முடியாது. இந்த மாதிரி காதலுக்கு எப்பவுமே எதிர்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை எதிர்த்து ஜெயிக்கிறதான் நம்மோட புத்திசாலித்தனம். நீ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ரொம்ப வலிக்குதாங்க? இப்ப பரவாயில்லம்மா. ஆமா, நீ இங்க வந்தது யாருக்கா தெரியுமா? தெரியாது. இந்த பாரு, ஒரு வயசு பொண்ணு அர்த்த ராத்திரியில வீட்டை விட்டு வெளியே வர்றது ரொம்ப தப்பு. இது எனக்கு சரியாயிரும். நீ முதல்ல கிளம்பு. புறப்படுமா. இந்த பாரு, என்னை பத்தி கவலைப்படாத, நீ போ. வாமா வா. பாத்தியா என் புள்ள என்ன கெதியா இருக்கான்னு பாத்தியாமா? அன்னைக்கு உங்க அப்பாவை ஏத்து பாடினான்னு போலீஸ வச்சு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவன் உங்ககிட்ட பழகனாங்கிறதுக்காக ஆளை வச்சு வெட்டி போட்டுட்டாங்கம்மா. இப்ப நீ இங்க வந்துட்டு போனது தெரிஞ்சா
எங்க குடும்பத்தையே தீ வச்சு கொளுத்தி போடுவாங்கம்மா. அத பாக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா தாராளமா வந்துட்டு போ. அப்படின்னு பேசாதீங்க மாமா. என்னைக்கு உங்க பிள்ளைய மனசால நினைச்சேனோ அன்னைக்கு இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி ஆயிட்டேன். இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்கு. இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த கெடுதலும் வராம நான் பாத்துக்கிறேன் மாமா. ஒருவேளை எங்க அப்பா இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கு முதல் பலியாக போறது நானாத்தான் இருக்கும். இது சத்தியம். நில்லுமா. எங்க போயிட்டு வர? கேக்குறல்ல, பதில் சொல்லு. நடு ராத்திரியில பெத்த அப்பனுக்கு கூட தெரியாம ஒரு வயசு பொண்ணு அந்த குப்பமேட்டு நாயை தேடிக்கிட்டு குப்பமேட்டுக்கே போயிட்டு வரியா? தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துனே, அதுக்கு காட்டுற நன்றியா இது? உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தால இதுவரைக்கும் பொறுமையா இருக்கிறேன். அதை நீ காப்பாத்திக்க. இனிமேலும் அவனை தேடிக்கிட்டு நீ நடந்த, அவனை பொணமா தூக்கிக்கிட்டு 4 பேர் சுடுகாட்டுக்கு நடப்பாங்க. இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நீ எடுத்து வைக்கணும்னா அது உனக்கும் முறமாமனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்காகத்தான் இருக்கும். போ. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சம்பந்தி. சௌக்கியமா? என்னடா இவன் மரியாதையே இல்லாம ஆள் அனுப்பி கூப்பிட்டு இருக்கிறானேன்னு என் மேல கோவமா? ஐயா நீங்க நானா தாண்டா இருக்கிறேன். ஆனா நீதான் நீயா இல்ல. ஆசை அளவோடு இருக்கணும். அதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும். கூலி வாங்குறவன் கூலி குடுக்கிறவங்கிட்ட சம்பந்தம் வச்சுக்க நினைக்கலாமா? நாங்க ஏழைங்கதான். ஆனா காசுக்காக தன்மானத்து இருக்கிற ஜாதி இல்லைங்க. 2 மனசு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல என் புள்ள செஞ்சது மட்டும்தான் தப்புங்களா? ஐயா நாங்க நாதையத்தவங்க தான். என் மகனை வெட்டி போட்டு அவங்க கோபம் தழியல. ஐயா இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தங்கவேலு, நடந்தது நடந்துருச்சு, விட்டுரு. உன் மகனுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு, எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது. கவலையே படாதீங்க. என் மகன் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் நான் செஞ்சுட்டேன். நாளைக்கே தாம்பூலம் மாத்திக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் பையன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் அப்படியே நான் ஏத்துக்கிறேன். இந்த ஊரே மூக்குல விரல வைக்கிற மாதிரி பிரமாதமா நடத்திடுவோம். வேண்டாம் ஐயா, என் வசதிக்கு தகுந்த மாதிரி என் மகன் கல்யாணத்தை நானே நடத்திக்கிறேன். வரையா? ஐயோ, என்னப்பா ஆச்சு என் பொண்ணுக்கு? என் பேத்திக்கு என்ன ஆச்சு? என் குழந்தைக்கு என்ன ஆச்சுப்பா? சொல்லுப்பா. ஆத்துல விழுந்துருச்சுங்க. நல்ல வேளை தம்பி வந்து காப்பாத்துச்சு, இல்லைன்னா ஆத்தோடல போயிருக்கோம். இந்த பாருங்க, உங்க பொண்ணை காப்பாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சாகிறதுக்கு ஒரு தரம் முயற்சி பண்ண பொண்ணு மறுபடியும் முயற்சி பண்ணத்தான் செய்யும். உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. வீட்டுல ஏதாவது பூச்சி மருந்து இருந்தா அதை எடுத்து மறைச்சு வச்சிருங்க. உங்க முன்னால அதை ஒண்ணு மட்டும் தான் நான் சொல்லுவேன்.